கார்த்தி அரவிந்த் சாமி நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் மெய்யழகன். இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய ஹிட் படத்தை கொடுத்தவர், 96 அப்படிங்கிற ஒரு படத்தை கொடுத்தவர். அந்த படத்தை நம்ம பார்த்து அவரோட திரைக்கதையை நம்ம அனுபவித்தனால இந்த படத்தை தேட்டரில் பொறுமையாக தான் உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் லேட்டாக பார்த்தேன். ஏன்னா ஃபஸ்ட் 2 நாளில் கூவி நம்மளை படம் பார்க்க விட மாட்டாங்க. ஸோ 2 நாள் கழித்து தான் இந்த படத்தை பார்த்தோம். இந்த படம் எப்படி இருக்குது? 96 படம் மாதிரி இருக்கா, இல்லை அதை விட ஒரு படி மேலே இருக்கா, இல்லை 2 படி கீழே இறங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது படத்தோட கதையை சொல்கிறேன், நீங்களே அதுக்குண்டான மதிப்பெண்ணை போட்டுடுங்க. படத்தோட ஆரம்பத்தில் ஊரில் ஒரு இடத்துக்கு தகராறு வந்துடுது. அந்த தகராறுனால அரவிந்த் சாமி கோவிச்சிட்டு வெளியூரில் போய் செட்டில் ஆகிடுறாரு. தவிர்க்க முடியாத காரணங்களினால் பல வருடங்கள் கழித்து ஒரு சொந்தக்கார பொண்ணோட கல்யாணத்துக்கு வராரு. வந்தவர் எப்படிரா இந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு எப்படிரா இங்கிட்ட எஸ்கேப் ஆகிடலான்னு இருக்கிறாரு. அந்த டைமில் கார்த்தியை மீட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கார்த்திக்கும் அரவிந்த் சாமி அவர்களுக்கும் இடையில் நடந்த கதை தான் இந்த மெய்யழகன் படத்தோட மொத்த கதையுமே. இந்த கார்த்தி வந்து ஒரு இடைவேளை வரைக்கும் அரவிந்த் சாமிகிட்ட தொணன்னு பேசிக்கிட்டே இருப்பார். அரவிந்த் சாமிக்கு ஓரளவில் ஒரு கட்டத்தில் வெறுப்பாகி இந்த பழக பால் புளிக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே அரவிந்த் சாமிக்கே இவன் யார், ஏன் நம்மள்கிட்ட இவ்வளோ கதை சொல்கிறா, ஏன் இவ்வளோ நம்ம மேலே அன்பாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் சாமியே இவனை பற்றி விசாரிக்க ஆரம்பிச்சிருவார். இடைவேளைக்கு பிறகு அரவிந்த் சாமியும் நம்ம கார்த்தியும் இவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்களா, இவங்க உண்மையிலே யார், இவங்க பந்தம் என்ன சொந்தம் என்ன அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை. இந்த படம் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 96 படம் பார்க்குற மாதிரியே ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா போக என்னடா இது ஃபஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் சம்மந்தமே இல்லையா அப்படின்னு சொல்கிற மாதிரி தோணும். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் இந்த கதையிலண்டே கொஞ்சம் நேரம் நகர்ந்து வேறு கதைக்கு போயிடுவாங்க. அது ஏன் போனாங்கன்னு சத்தியமாக புரியவே இல்லை. 96 படம் அவ்வளோ அருமையாக இருக்கும். ஆனால் இந்த படம் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் வந்து இவங்க இந்த கதைக்கு தேவையில்லாமல் சில புது ஐட்டங்களை கொண்டு வந்து உள்ளே இறக்குவாங்க. அதை ஜல்லிக்கட்டும்பாங்க, புராண கதையெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அதெல்லாம் எதுக்கு எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு புரியவே இல்லை. ஒருவேளை இந்த படம் பழக தான் நமக்கு புரியுமோ என்னமோ, எனக்கு புரியலை. மற்றபடி இந்த படம் ரொம்ப அருமையாக இருக்குது. கார்த்தியும் அரவிந்த் சாமியும் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. நம்ம இவர் கூட நடிச்சிருக்காரு, ராஜ்கிரண் கூட நடிச்சிருக்காரு. ராஜ்கிரண் அவர்களோட சீன் கம்மியாக இருந்தாலும் ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம ஸ்ரீ திவ்யா அவங்களும் நடிச்சிருக்காங்க. படம் அவங்களுக்கும் ஒரு 2-3 சீன் தான் இருக்குது. அவங்களுக்கு கொடுத்த சீனை கதாபாத்திரத்தை அருமையாக பண்ணியிருக்காங்க. கார்த்தியும் அரவிந்த் சாமியன் தான் ஒரு லெவலுக்கு மேலே அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தோட டைரக்டர் அப்படி அவர் 96 படத்தில் விஜய் சேதுபதி அப்படி அந்த லவ்வை சொல்கிற மாதிரி வருவார், சொல்ல மாட்டார். இந்த திக் நிமிடங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி திக் நிமிடங்களை கொடுத்த டைரக்டர் அதே திக் நிமிடங்களை இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் கொடுத்துருப்பாரு. செகண்ட் ஹாஃபில் அங்கங்கே கொடுத்துருந்தாலும் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆகுது. மற்றபடி படம் பார்க்கலாம். செகண்ட் ஹாஃபில் இப்போ நிறைய விமர்சகர்கள் சொல்கிற மாதிரி செகண்ட் ஹாஃபில் ஒரு 1/2 மணி நேரத்தை தூர போட்டால் இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அந்த மாதிரி தோணலை. செகண்ட் ஹாஃபில் இவங்க கதையை கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. தேவையில்லாமல் 2-3 கதையை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அதனாலே இந்த படம் செகண்ட் ஹாஃப் எடுபடாமல் போயிடுச்சு. மெய்யழகன் படத்தை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்துக்கு நீங்கள் என்ன மதிப்பு கொடுப்பீங்க? 96 படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒற்றுமை இருக்கா? 96 படத்தை விட இந்த படம் ஒரு படி மேலே இருக்கா, இல்லை 2 படி கீழே இருக்கா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். உண்மையாக சொல்லணும்னா அரவிந்த் சாமியும் கார்த்தியும் நடிச்சிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க.